सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुले नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। 23, 24, 25 नियतं संगरहितं रागद्वेषतकृतं अपलप्रेप्सुना कर्म यत्तत् सात्विकमुच्यते यत्तु कामेप्सुना कर्म आसंकारेण वा पुनः क्रियते बहुलायासं तद् राजसमुदाहृतम् अनुपन्तं क्षयं हिंसाम् नवेक्षय च पौरुषम् मोहाधाराप्यते कर्म यत्तत्तामसमुच्यते। இரண்டாவது அத்தியாயம் 45, 45. त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम आत्मवान् कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि। ஸோ இந்த வஜ்ர சுச்சிகோபனிஷத்து என்ன சொல்கிறது, ஆசை எதுவும் இல்லைன்னா பூர்த்தி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பூர்ணன் உணர்ந்தவனுக்கு ஆசைகள் எதுவும் இல்லை. ஆதலால் அவன் ஆசைகளை அனைத்தையும் அடைந்தவனாகிறான். நான் பூர்ணன் அடையிறதுக்கு பிரம்ம ரிஷி ஆகணும். இப்போ பிரம்ம ஞானத்தை அடையணும். பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு பிரம்ம ஞானத்தை அடையணும். ஓகே, இது வஜ்ர சுசிகோபனிஷத் அப்படி சொல்கிறார். சங்கரா இதை கோட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், கோபத்தை விட்டவன் பிராமணன், ஆசைகளை துறந்தவன் பிராமணன். ஓகே, தர்மப்படி வாழுகிறவன் பிராமணன். அப்படி அப்போ யார் பிராமணன்? பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிறவன் பிராமணன், விவேகி பிராமணன், கர்மயோகி பிராமணன், நிர்வேதமாயா பிராமணா இல்லையா, அதில் சொல்லியா பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா. யார் வாழ்க்கையை பரீட்சை பண்ணி
எனக்கு பிரேயஸ் வேண்டாம், ஸ்ரேயஸ் தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணினவர்கள் பிராமணர்கள். அப்போ இங்கே 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 இருக்கிறவர்களாம் யார்? பிராமண கூட்டம். ஸோ ஒரே கேம்பில் எல்லாரையும் பிராமணனாக மாற்றிட்டோம், விவேக்கியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வர்ஷன் ப்ரோக்ராம். ஓகே. மந்தஹா டு தீரஹா, அவிவேகி டு விவேகி, அன்இன்டெலிஜென்ட்லேருந்து இன்டெலிஜென்ட். ஓகே. ஸோ அதனால் மனசுக்குள்ளார நீங்கள் ஒரு பெரிய மனோ தைரியத்தோடு போகலாம். இப்போ உங்களை எந்த இடத்துல விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அதனால் யக்ஞசிஷ்டாசினஹா சந்தஹா, யக்ஞசிஷ்டத்துப்படி செய்கிறவன் சந்தஹா. ஓகே. அப்படி யார் இறை வழிபாடு இல்லாருகிறார்களோ கர்ம பந்தஹா. இப்போ இதே கர்மம் தான் முள்ளால் எடுக்கிறது மாதிரி, எந்த கர்மம் நம்மளை பந்தப்படுத்தி சம்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதோ அதே கர்மத்தை பயன்படுத்தி அந்த பந்தத்தை அவிழ்க்கிறது. ஓகே. அந்த அவிழ்க்கிறதுக்கான முயற்சி மன தூய்மை. அப்போ மனசில் இருக்கிற நமக்கு ராகத்வேஷத்தினுடைய பூர்த்தி பண்ணுறது தான் டிசையர்ஸ். டிசையர்ஸ் மீன்ஸு ராக ஆர் துவேஷா. ஓகே. ராக அண்ட் துவேஷா பூர்த்தி பண்ணுறதுக்கு பேர் ஸோ கர்மம். ஒன்று விற்கிறோம், எனக்கு இது போயிடுத்துனா பரவாயில்ல, தான் இதை விரும்புகிறவன் இருக்கான் ராக, அவன் ராக மை துவேஷ, இது என்னை விட்டு போகணும், அவனுக்கு அது வரணும், ராக துவேஷ. ஒரே நேரத்திலே ஒருத்தனுக்கு ராகமாக இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு துவேஷமாக இருக்கிறது. இதுதான் விசித்திரம். அது விசித்திரம் இல்லை, எனக்கே ஒரு டயத்தில் ராகமாக இருந்தது, இன்னொரு நேரத்தில் துவேஷமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய மைண்டு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது எதனாலன்னா ராகத்வேஷ 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 அவ்வளோ தூரத்துக்கு உள்ளர பதிஞ்சிருக்கு. அதுதான் அசுத்தம்ன்ற. ஓகே. அசுத்தம். இப்போ மன தூய்மைன்றது என்ன? ராகத்வேஷ நியூட்ரல் பண்ணுறது. இந்த நியூட்ரல் பண்ணுறதுக்கு பேர் சமத்துவம்னு பேர். சமத்துவம். அந்த சமத்துவத்தை தான் இதை கிளாஸில் இந்த கீதையில் சொல்லிகிட்டே இருக்கிறார். சமத்துவம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி முடியும்? சமத்துவம் எதில் இருக்குது? கர்மத்தில் இருக்கா, கர்ம பலனில் இருக்கிறதா, வேறு ஏதாவதுல இருக்கான்னு பார்க்கணும். கர்மத்தில் நிச்சயமாக சமத்துவம் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகம் இருக்க ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக இருக்கிறது. இதுதான் கர்மயோகத்தினுடைய முக்கியமான கீ. ஓகே. கர்மயோகம் சொல்கிறே இல்லை, அது என்னது தான் கர்மயோகம் அப்படின்னு இப்போ நம்ம கிட்டக்க வந்துட்டுருக்கப்போ, இப்போ அந்த இதுக்கு இந்த பெயிண்ட்டுக்கு அப்படி புருவெல்லாம் வரைஞ்சிட்டோம், கண்ணெல்லாம் அப்படி போட்டுவிட்டோம். இப்போ ஃபுல் பிக்சரத்துக்கு இப்போ ஷேப் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஸோ இப்போ கர்மயோகன்றது பஞ்சமகா யஜ்ஞம், கிரகஸ்தர்களுக்கு செய்யக்கூடிய டியூட்டி தர்மா பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞம் நம்பர் 1 தேவயஜ்ஞம். ஓகே. தேவயஜ்ஞம் இறை வழிபாடு. நமக்கு காற்றை வழிபடுவோம், அக்னியை வழிபடுவோம், பூமியை வழிபடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு டேட்டி கொடுத்து கிராட்டிடியூட். ஓகே. கிராட்டிடியூட். ஸோ அது வழிபடுறது. ஏன்னா நம்ம பஞ்ச விதமாக பாவம் பண்ணுறோம். பஞ்சமா பாவம் அது வேறு. ஆததாய் அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. அது துரியோதனம் போன்ற பெரிய ஆள், ஹிட்லர் போன்ற இடி அமீன், பின்லேடன், ஒபாமா அவன்லாம் செய்கிறது அது ஆததாய். புரியுதா? ஒசாமா பின்லேடன். ஓகே. அதனால் அதெல்லாம் அதுக்கு ரொம்ப பவர் வேணும். புரியுதா? நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பாவம் பண்ணிருக்கோம். ஓகே. கண்டனம், பேஷனம், இதெல்லாம் அரைக்கிறது, இது பார்க்குறது, மார்ஜினி அப்படி ஷன்னு அடிக்கிறது, அந்த கொசு ஓடி போய் அடித்து கொள்வது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது பஞ்சமா. இது லோக்கல் இது டொமஸ்டிக் அண்டு அது
ஆமாம், இன்டர்நேஷ்னல். இது டொமஸ்டிக். இது ஓகே, டொமஸ்டிக் பாபம். இது அது இன்டர்நேஷ்னல் பாவம். ஆததாயன்றது இன்டர்நேஷ்னல் பாவம். நமக்கு அந்த சக்திலாம் இல்லை. இந்த லோக்கல் பாவம்லாம் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் லோக்கலை டெய்லி பாபம் மாத்திரம் பண்ணுறதுக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நியூட்ரு பண்ணணும் இல்லையா? அந்த நியூட்ரு பண்ணுறது தான் சந்தியாவந்தனம் கூட. இந்த நியூட்ரு பண்ணுறது தான் இது யாத்திரா. அந்த நியூட்ரு பண்ணுறது தான் பூச்சனம். புரியுதா? அதனால் கிரகஸ்தனாக இருக்கிற வரைக்கும் கர்மயோகம் உனக்கு பிரதானமாக இருக்கணும். கர்மயோகம் பிரதானமாக இருக்கணும். ஞான யோகம் உனக்கு சைடில் இருக்கணும், செகண்டரியாக இருக்கணும். இதே ஆள் ஒரு காலத்தில் ஸ்லோலி சேஞ்ச் ஆகி ஞானயோகம் பிரதானமாக இருக்கணும், கர்மயோகம் செகண்டரியாக இருக்கணும். அதே ஆள் இந்த கஷாயம் எடுத்துட்டா, காவி எடுத்துட்டா, அந்த சொதர்மம் டியூட்டி இருக்க அதெல்லாம் விட்டுடலாம். ஓட்டு போடுறத விட்டுடலாம், சந்தியாவந்தனம் பண்ணுறத விட்டுடலாம். ஓகே, அந்த அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், பூணலுக்கு போகணும், இங்கே ரிசப்ஷனுக்கு போகணும், அதெல்லாம் நிறுத்திடலாம். பட் ஒயிட் ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் உனக்கு சில கர்மெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். டியூட்டி, சில டியூட்டிலாம் கேட்பாங்க, அதை செஞ்சு தான் தப்பிக்க முடியாது. ஓகே, அதனால் சதுர்த்த புருஷார்த்தம் சொல்லப்பட்டது. ஓகே, சதுர்த்த புருஷார்த்தம் சந்நியாசம் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் கிரகஸ்திலிருந்து வானப்பிரஸ்தத்துக்கு கொஞ்ச நாள் தயார் பண்ணிட்டு சந்நியாசத்துக்கு வேண்டிய தயார் பண்ணிக்கணும். ஓகே, எப்போ ராகத்வேஷெலாம் நியூட்ரு பண்ணி சாதன சதுர்ஷிலாம் வந்திருக்கான்றது தெரிஞ்சது எப்போ தெரியும்? எப்போ தெரியும் நான் கர்மயோகியாக இருக்கேனா இல்லையான்னு? ஓகே, லாஸ் ஆனாலோ, லாபா லாபவ், ஜயா ஜயவ் இல்லையா, சுகதுக்கம், மான அவமானம், என்ன பார்த்து என்ன சொல்கிற நீ? கர்மயோகம் இல்லை, கம் டு கர்மயோகம். ஓகே, அதனால் வெறுப்பின் அடிப்படையில் கர்மம் அல்லது குணத்தின் அடிப்படையில் கர்மம் இருக்கப்படுது. ஓகே, அதை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம திருப்பி ரிவைஸ் நம்ம கர்மயோகத்துக்கு வரணும். ஓகே, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்மயோகம் பண்ணிட்ட தப்பு கிடையாது. புரியுதா? ஒன்றும் குடிமொழி போகாது, நல்லது தான் ஆகும். ஞானமும் ஞானியாக ஆகி கூட கர்மயோகி பண்ணினா தப்பு கிடையாது. அது கொஞ்ச நாள் நல்லதாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ திரும்ப கண்டினியூ பண்ணினா அது லோக சங்கரக ஆகிடும். ஓகே, அது மன தூய்மை வந்துட்டா அப்புறம் நீ கர்மம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஃபினிஷ்டு, எல்லா கர்மத்தையும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கூட சில சாதுக்கள் பண்ணுறாளே அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது அவர் ஞானத்தை அடைஞ்சாரா நிஷ்டை அடைஞ்சாரான்னு. நீ எப்படி சொல்ல முடியும்? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும், நீ ஞானி ஆன பிறகு அவர் ஞானியா கோணியான்னு தெரிஞ்சிடும். ரெண்டு கஷ்டம். ஞானி தான் ஞானின்னு டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ வெரி பேத்தட்டிக் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை போஸ்ட் அடைஞ்சா நான் ஞானின்னு சொல்லிட்டேன்னா அவன் ஞானி கிடையாது, அஜ்ஞானி. சரி, இவன் ஞானின்றதை மற்றவன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஞானி கிடையாது, டிஃபிகல்ட் தான். அவன் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் ஞானி ஆகிட்டானா இந்த ஞானியை அவன் ஞானின்னு சொல்ல மாட்டான். புரியுது? அதுக்கு நம்ம கருமையாக இருந்துட்டு போகலாமே, சம்சாரமே பரவாயில்ல போல இருக்க அப்படின்ச்சா இடியட், மந்தகா, மூடகா, விமூடகா, ஃபில்டர் இடியட் அப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. ஓகே, ஓகேனா ஓகே, இதுவே எனக்கு சுகமாக இருக்குது, சம்சாரமே சுகமாக இருக்குன்னா ஓகே. நோ. ஓகே, அதனால் அறிவுடையவர்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறார். விவனிக்தி தீராக, யார் ஆராய்ந்து பண்ணினார்களோ அவர்கள், ஆராய்ச்சி பண்ணினவர்கள், ஸோ தன்னுடைய வாழ்க்கையை புடம் போட்டவர்கள், புரியுறதுல, அவர்கள் மாறணும். ஓகே, இப்படி சொன்னார். அதனால் இங்கே நமக்கு சந்நியாச ஆசிரமத்துக்கு நம்மளை எந்த ஆசிரமத்தையும் சேர்த்துக்க மாட்டான். நான் முமுட்சு ஆகிட்டேன், ஞானத்துக்காக வந்திருக்கேன்னு அங்கே பார்த்துக்கணும், உங்கள் ஆத்திலேயே பார்த்துக்கணும், யாரை வச்சுக்க மாட்டாங்க. புரியுறதா? ஸோ லோகத்தில் எங்கே போனாலும் திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க. அதனால் நம்ம வீடே ஆசிரமம், புரியுறதா? அதுவே சொர்க்கம். அதனால் ஆற்றுலேயே நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்க முடியாதவங்களாம் மெஜாரிட்டி பீப்புளு நீங்கள் என்ன பண்ணணும், சதுர்த்த ஆசிரமம்
அங்கேயே கிரகஸ்தனாக இருந்து ஞானத்துக்கு வேண்டிய முயற்சி பண்ணி ஞானி ஆகலாம், கிரகஸ்த ஞானி ஆக முடியும். ஆனால் கிரகஸ்த கர்மயோகி கிரகஸ்த ஞான யோகத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கிரகஸ்த வாழ்க்கையும் சந்நியாச வாழ்க்கை முறையும் ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் ஆப்போசிட். ஓகே, அங்கே எல்லா கர்மமும் திறந்து அதே பழப்பாக செய்யலாம். வீட்டில் இருந்தோம்னா நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும், சில பொறுப்பெல்லாம் செஞ்சாகணும், விடப்படாது. அதுக்கு என்ன செய்யணும், இப்போ கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நைஃபு, அது வந்து பழத்தை நறுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கரெக்டாக. இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, இந்த நெட்டெல்லாம் போட்டு இப்படி திருகி டைட் பண்ணுறது இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, இப்போ ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க்கு வேறு, ஓகே, இந்த கத்தி பண்ணுற ஒர்க்கு வேறு. ஓகே, ரெண்டு ஆப்போசிட், புரியுதுதா? ரெண்டு ஆப்போசிட் இல்லை, ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கு டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால் இந்த கிரகஸ்தனுடைய வாழ்க்கை முறையும் இந்த சந்நியாச வாழ்க்கை முறையும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ரெண்டு விதமான ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கிறது. ஓகே, இவனுக்கு பொறுப்பு யாரும் கேட்க முடியாது, நீ இது செய்யலையே அப்படின்னு என்ன வந்து நீங்கள் கேட்க முடியாது. ஏன் சுவாமி நீங்கள் கிளாஸ் எடுக்கலை? நான் முடிஞ்சால் எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். நீ சொல்கிறதுக்கு எடுக்கிறதில்ல. ஓகே, அதனால் சன்னியாசி கக்ஷா பிக்ஷா கிளாஸ் எடுப்பார், அப்புறம் பிக்ஷா, இன் பிட்வீன் நித்ரா. ஒன்றுமே ஸ்டூடெண்ட்டே வரலன்னா அப்பயும் கவலை கிடையாது, யாத்ரா. இதுதான் சன்னியாசியோடது. எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது பாருங்கள் இல்லையா? கக்ஷா பிக்ஷா, பிக்ஷைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாடு முழுக்க போனால் ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். ரிஷிகேஷில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒன்று ஒரே மாதிரி போடுவான், ரொட்டி டால், ரொட்டி டால், ரொட்டி டால், ஆர் டால் ரொட்டி, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியும். இப்போ பொங்கல் வருது, பேஷனாக ஏதாவது போட்டுப்போம், லேட்டஸ்ட்டு முக்கா பேண்ட்டு கால் பேண்ட்டு. அதுக்காக இவர் சன்னியாசி வந்து முக்கா வேஷ்டியெல்லாம் கட்ட முடியாது, ஒரே கலர் தான். அந்த அம்மா கேட்டது இப்போ புரிஞ்சுதான். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டானே, என்னாச்சு இப்படி பண்ணிட்டீங்க, திருப்பி ரிட்டர்ன் வராத இடத்துல போயிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்டா, ஆதங்கத்தோடு கேட்டா. ரைடு தான், ஒரே ட்ரெஸ்ஸு தான், கலர் ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ்ஸு. வெரி டிஃபிகல்ட்டு, ட்ரெஸ்லேயே ப்ராப்ளம். ஓகே, அதனால் இதெல்லாம் இருக்கப்பா, இதெல்லாம் சன்னியாசி வந்து அதுதான் கஷ்டம்னு சொல்கிறார் அவரும். ஓகே, அப்போ வந்து கிரகஸ்தத்துலேயே இருந்தோம்னா அது அதை விட கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, கிளாஸுக்கு போகும்போது நொயின்னு. ஓகே, நீங்கள் இப்போ சன்னியாசி ஆசிரமம் வானப்பிரஸ்தத்துக்கு வருவீங்க, தாத்தா பாட்டி ஆவீங்க. ஓகே, கொஞ்சம் பேர குழந்தைய பார்த்துட்டு போ, அதை விட என்ன வேலை? அவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நாம் கிளாஸில் வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுன்னு இருக்கோம், அவங்களாம் சொல்லி புரியவே வைக்க முடியாது. என்னத்தையோ மாதிரி பண்ணி டான்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ வந்துடணும். ஓகே, அப்போது சன்னியாச வாழ்க்கை கஷ்டம்தான். அதுக்காக சன்னியாச வாழ்க்கை வந்துட முடியும்னா வர முடியாது. சரி, கிரகஸ்தில் இருக்கணும்னா அதை விட இது கஷ்டம். கிரகஸ்தத்தில் இருந்து ஞான யோகம் பண்ணுறது இன்னும் டிஃபிகல்ட். ஓகே, வெரி டிஃபிகல்ட். அந்த கிச்சனில் இருந்து ஒர்க் பண்ணால் எப்பேற்பட்ட ஆளுக்கும் இந்த புகை படியும் அப்படி சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. அதனால் அத்தனை கஷ்டம் இருக்கிறது. இருந்தால் கூட ஞான யோகத்துக்கு எப்படி பண்ணலாம்? இப்போ ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னு வச்சுக்கோ, நாம் என்ன பண்ணுவோம், அந்த கத்தியை வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க் பண்ணுவோம். பார்த்துருக்கேன், அந்த லூஸ் ஆனதெல்லாம் இப்படி டைட் பண்ணுவான். புரியுதா? அந்த இது இருக்க பால் குக்கர், பால் இது வச்சுக்கிறது, அதுன்னா மில்க், அந்த மில்க் இப்படி வச்சுருக்க அப்பப்போ பொங்க விடுவோம் அதை. அது வந்து நெட்டு கழிந்துடும் அப்பப்போ, ஏன்னா நம்ம பிடிக்கிறதுனால. ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்க மாட்டான், இன்னொன்னமோ வாங்குவான், பேசிக் ஃபண்டமெண்டல் வச்சுக்க மாட்டான். பாருங்களேன், அந்த மக்கு பிடிக்கிற கை இருக்குல்ல, அது அறுந்து போயிடும், அப்படியே உடஞ்ச மக்கை வச்சுருப்பேன். இவன் வீடு வாங்கும் போது கட்டின பக்கெட்டும் மக்கும் அது. இவர் மாத்திரம் வந்து எவ்ரி தீபாவளிக்கு பொங்கலுக்கு புது ட்ரெஸ்ஸு, அந்த மக்கு துப்பட்டி போத்துக்கிறது போர்வேன். அதுக்கப்புறம் வந்து ஹோல் ஃபேமிலி ஒன் டவல். இது அத்வைத்த குடும்பம்.
யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ வந்து காலையில் ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இதெல்லாம் பேசிக் வாங்க வேண்டாமா? ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தெரியாது அந்த போர்வையை மாற்ற வேண்டாமா? யாருக்கா கொடுத்துட்றது, கொடுக்குறதுக்கும் மனசு வராது, அதுவும் நல்லா கல் மாதிரி இருக்கிறது. சில பேருக்கு ஏன் அப்படி இருக்குன்னா, அதில் அழுக்கெல்லாம் ஒன்றா ஒட்டின்னு இருக்கு, அந்த கிழிச்சலை பார்க்க முடியாது. அதனால் இங்கே நல்ல போர்வை கொடுத்தா தோச்சு போடணும். நிறைய பேருக்கு தூக்கமே வந்திருக்காது, சில பேருக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் எப்படி உங்களுக்கு என் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், கேட்கப்படாது. அதனால் ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்னா, கிரகஸ்த வாழ்க்கை கஷ்டம்தான், நோ ப்ராப்ளம். ஆனால் கத்தியை வச்சுட்டு எப்படி திருப்புறோமோ, ஓகே, அப்படி கொஞ்சம் டான்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ டிரைவரில் வச்சு திருப்புறதுக்கும் கத்தியை வச்சு திருப்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இன்னும் செய்யுது, வேறு வழி கிடையாது. அதனால் கிரகஸ்தத்திலேயே இருந்துண்டு ஞான யோகத்துக்கு அடைஞ்சு நாம் பண்ணலாம். இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே. அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கடைசியில் சன்னியாசிக்கு ஆகிக்கிடுங்க போல இருக்க கொஞ்சம் பயம் சில பேருக்கு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வர வேண்டான்றதுக்காக சொன்னேன். புரியுதா? இங்கே சுவாமிஜி வந்திருந்தார், ஓம்காரானந்த சுவாமிஜி. அதனால் நீங்கள் பாதி சன்னியாசி ஆகிட்டீங்க, இந்த பக்கம் சன்னியாசி ஆகலையே அப்படின்னாரு. இந்த பக்கம் பாதி வந்து காவி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களாம் பாதி சன்னியாசி ஆகிட்டீங்களா? நீங்களாம் ஒன்று கூட ஆகலை, ஒயிட்லேயே இருக்கீங்க அப்படி சொன்னார். அதனால் இந்த காவி ட்ரெஸ் கொடுத்தது அதுக்கு தான். புரியுதா? இண்டிகேஷன். புரியுதா? சன்னியாசம் ஒரு நாள் ஆகணும்ப்பா, அது தாத்தா பாட்டி கொண்டு போய் சேர்த்துரும். புரியுதா? நமக்கு உபத்திரம் தாங்க முடியாது, எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோமோன்னு சேர்ப்பாங்க, பார்ப்பாங்க. ஓகே, இதில் சேர்த்துடலாமா, அதில் தள்ளி இல்லாமா, அம்மா அப்பாவை அப்படின்லாம் பார்ப்பாங்க. புரியுதா? அவங்க நம்மளை தள்ளுறதுக்கு முன்னாடி, தம்பி நான் வந்து வானப்பிரஸ்தத்துக்கு போகிறேன், அந்த பக்கம் ஒரு வீடு வாங்கிட்டேன், நான் தனியாக போகிறேன், அம்மா போயிட்டு வாம்மா, நான் என்ன செய்யறது, நீ விரும்பினேன்னு நான் தடுக்கவா முடியும்? ஏன்னா அங்கே ஒய்ஃபு இப்படி கிளீண்டே இருப்பாவா, அந்த புது மாட்டு பொண்ணு. ஏதா அபிஸ்துத்தனமாக சொல்லிடாதீங்க அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் பேக்கப்லாம் இருக்கிறது. ஓகே. அந்த இது இருப்பான், தீவிரவாதிகள் இப்படி கடத்திட்டு வருவான், அந்த மாதிரி இவ வந்து இப்படி குத்திகிட்டே இருப்பான். மாட்டிக்காதுங்க. இவர் எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டாரு, அப்புறம் விழும் பாரு பாட்டு. அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஃபேமிலியில், நம்ம மாதிரி வேதாந்தத்துக்கு வந்த ஃபேமிலியில் சொல்லலை, இதெல்லாம் வேறு ஃபேமிலியில். ஓகே. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம இங்கே வரோம். ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகம்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. கர்மண்யேவ அதிகார. ஏ அர்ஜுனா, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மா பலேஷு, கர்மத்தினுடைய பலன் கிடைக்கிறத, அந்த பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. ஓகே. என்ன சொல்றாரு? மா பலேஷு கதாச்சன. ஒரு கர்மம் பண்ணினா அதில் வரக்கூடிய ரிசல்ட் இருக்க, அந்த ரிசல்ட்டில் உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்மம் செய்யறதுக்கு உனக்கு பூர்ண அதிகாரம் கொடுக்குறது, ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஓகே, என் கையை வந்து தட்டலாம், கிட்டக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம், அல்லது இப்படி பண்ணலாம். ஓகே. அதனால கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம், அந்நியத்துவா கர்த்தும் சக்கியம். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தடவை நீ கர்மத்தை பண்ணிட்டேன்னா அதனுடைய பலன் இருக்க, அது இப்படித்தான் இருக்கணும் நீ கண்டிஷன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் யுவர் த டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது மை டிபார்ட்மெண்ட். ஓகே. ஏன் டிபார்ட்மெண்ட்டில் மூக்க நுழைக்காது அப்படின்றார் கிருஷ்ணன். ஓகே. அதனால் இப்போ வந்து தசரத மகாராஜாவுக்கு பல சிறப்பு உண்டு. அவன் வந்து 10 திக்கில் தேர் ஓட்டுவான், அவனுக்குன்னு பெரிய சிறப்பு. அவனோட நாம தான் கிரேட்டு. சென்னையில் வந்து வண்டி ஓட்டுனீங்கனாலே போகிறோம். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், தசரதன் என்ன அஷ்டதிக் தசை அப்படி சொல்லலாம். எந்த திசையில் வேணால் வண்டி ஓட்டலாம். பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போவான். எங்கே ஓட்டுறான்னு விவஸ்தே இருக்காது.
புரியுதா? அப்புறம் வந்து நீ ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டுறன்னுலாம் சொல்ல முடியாது. நான் புரிஞ்சுக்கோ, ரூல்ஸ் பிரகாரம்னா ஓவர்டேக் பண்ணுறது ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணோம். நம்ம ஊரில் வந்து லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுவான். புரியுதா? இந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணுவான், அந்த பக்கம் 2 சைடும் ஒரே டயத்தில் கூட ஓவர்டேக் பண்ணுவான். புரியுதா? எதிர்க்க அப்படி டமால் ஸ்ட்ரெயிட்டாக போவான், வளைஞ்சு கிழிஞ்செல்லாம் போக மாட்டான். இந்த கோடி வச்சோன்னா அவர் கோடியிலேருந்து இந்த கோடிக்கு போவார். எல்லாம் இருக்கும். ஓகே, திடீர்னு சிக்னல் நம்ம எதிர்பார்த்து பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சிக்னல் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடும் நம்ம புறப்படும் போது. ஓகே, அதனால் ஏற்ற சிக்னல் அவன் போயிட்டே இருப்பான். அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு நீ புறப்பட்டேன்னா அவ்வளோதான், கிளாஷ். இதில் அதனால் தசரதனுக்கு ஒரு பெருமை இல்லை, அது பெருமை இல்லை, அது நமக்கே இருக்குது அந்த பெருமை. ஓகே, வண்டி ஓட்டுறமே மெட்ராஸில், அது இல்லை. அப்போது தசரதன் இன்னொரு பெருமைன்னா சப்தம் பார்த்து அவன் அம்பு போடுவான். அது அதனால் யானை வந்து தண்ணி குடிக்கிற ஒரு சவுண்டு கேட்டது, உடனே இங்கேருந்து தூரக்கிருந்து ஒரு அம்பு விட்டான். ஓகே, அந்த அம்பு விட்ட பிறகு அவன் மனசுக்குள்ளே வந்தது, இது வந்து யானை இல்லை, ஆனை இல்லை, ஆளுன்னு தெரிஞ்சுடுத்து. சாரி வாபஸ். கடந்த காலம் தொடுத்த அம்பு விடுத்த வார்த்தை மீண்டும் வாராது. உன் அழகு இருக்க போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஏதோ பண்ணி கொண்டு வந்துடலாம். புரியுதா? இழந்த செல்வத்தை கொண்டு வந்துடலாம், காலத்தை கொண்டு வர முடியாது. புரியுதா? அதனால அம்மான்னு சத்தம் கேட்டது, அந்த அம்பு போய் அடிச்சது. உடனே ஓடி போனான். எவன் எங்கே அடிச்சிட்டோம், எஸ்கேப் ஆகிடுவான் அப்படி சொல்லிட்டு ரதத்தை எடுத்து, ரதத்தை எடுறா வேகமாக ஓட்டு அப்படிலாம் சொல்லலை. நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்க. யாரும் இல்லைன்னா நம்ம ஊரில் டிராஃபிக் சிக்னலும் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு டிராஃபிக் ஆளை போடணும், அப்போ தான் சிக்னல் ஒர்க் பண்ணும். புரியுதா? நமக்கு பார்க்கும்போது சிக்னலில் பார்ப்பான், அந்த 4 கார்னரில் போலீஸ் இருக்கான, அவனும் என்ன பண்ணுவான்னா டிராஃபிக் ரூல்ஸ்க்காக பார்க்க மாட்டான். இன்னைக்கு அவனா மாட்டுவானா ஒளிஞ்சுட்டு இருப்பான். மாற்றம் புட்றா அப்படின்னு ரூல்ஸை மாற்றிட்டு நீ சார் பைசா இல்லை சார், இருக்கிறத கொடா, பிச்சைக்கார பையன் அவன். அதனால் ஸோ நம்ம ஊர் சிஸ்டம் என்னென்னா தர்மம். உன் கூட மனசு இருக்குது, தர்மம் இருக்குது, புத்தியில் வந்து தர்ம புத்தி இருக்கிறது. அந்த புத்தி இண்டிகேஷன் கொடுக்கும், நீ அதர்மம் மீறக்கூடாது. அதனால சொன்ன புத்தியில் நம்ம முதல்ல வாங்கிக்கணும். அந்த புத்தி தெளிவாயிடுச்சுன்னா மனசில் என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, புத்தி சொல்கிறத கேட்டாகணும். நம்ம வே ஆஃப் கல்ச்சர். அதனால் அங்கே யாரும் இல்லை, எஸ்கேப் பண்ணிட்டு வந்துடலாம். நோ, நேராக போய் அங்கே போய் கேட்குறேன். பார்த்தா குழந்தை, அங்கே ஒரு சின்ன பையன். ஓகே, அவன் சொல்கிறான், ரொம்ப பொறுப்பான பையன். எங்கள் அம்மா அப்பா வந்து வயசானவங்க, 2 பேருக்கும் குருடு, கண்ணு தெரியாது. அதனால் வந்து அவளை வந்து யாத்திரைக்காக கடைசி காலத்துக்கு வானப்பிரஸ்தத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ப்ளீஸ் இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்துருங்க. அவன் எப்படி தெரியுமா, புள்ளன்னா அப்படி புள்ள இருக்கணும். அப்பாவையும் அம்மாவையும் ஒரு முன்னாடி இப்படி வச்சுட்டு தோளில் எடுத்துகிட்டு வரான். ஓகே, ஊராக தூக்கிட்டு போகிறான் அம்மா அப்பாவை. இதெல்லாம் புள்ள நம்மளை ஒன்று குழி பறிச்சு பண்ணிவிடுமே இந்த காலத்தில். நம்ம பிள்ளை இல்லை, வேற பிள்ளைங்க. நம்ம பிள்ளை இந்த கேம்பை வந்துருத்தேன். அதனால் அது கடைசி நிமிஷத்தில் யார் சொல்கிறாலோ அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு வேற சொல்லியிருக்கிறது. புரியுதா? இது நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். கடைசி நேரத்தில் கிளாஸுக்கு போகாத அப்படின்னா மீறலாம். எது வசதியோ அதை நீங்கள் அதை தாண்டி போகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே சமமாக எடுத்துக்கப்படாது. எந்த இடத்துல எந்த கான்டெஸ்ட்டில் இருக்கு, இந்த கான்டெஸ்ட்லையும் இவன் செய்யணும். ஓகே, கடைசி நேரத்தில் போகும்போது சும்மா போகக்கூடாது. இவன் தண்ணியை கொடுத்துரு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போயிட்டான். தண்ணி எடுத்துட்டு போன அவங்க வெயிட் பண்ணுறாங்க அம்மா அப்பா. ஓகே, என்னப்பா இவ்வளோ லேட்டாக வர, சீக்கிரம் வா, தண்ணி தாகமாக தவிக்கிறேன்ல நான் அப்படி சொல்லிட்டு. அது வந்து ஃப்ரைடே சாட்டர்டேலாம் திட்ட மாட்டாங்க அந்த அம்மா அப்பா. தடவை பார்த்தா மொரட்டு கையாக இருக்குது, பிஞ்சு கையில். யாருப்பா நீ,
ஏன் ஒரு அதட்டெல்லாம் கேட்குறா. நான் என் பேர் தசரத சக்கரவர்த்தி. எங்க என் பையன்? அது இருக்கட்டும், நீ எந்த சக்கரவர்த்தி யாரு? என் பையன் எங்க? உன் பையனை அடிச்சு கொண்டுட்டேன் நான். விஷயத்தை சொல்லிட்டான். அப்புறம் ஊன்னு அழுது அந்த 2 அப்பா அம்மாவும் ஸ்பாட்லேயே அவுட். ஸ்பாட்லேயே அவுட்டுன்னா போகும்போது சும்மா இல்லை, நாங்கள் எப்படி புத்திர சோகத்தில் செத்து போனோமோ அது போல நீயும் புத்திர சோகத்தில் செத்து போய். இப்போ அந்த சாபம் அவனுக்கு கஷ்டம் இல்லை, நாம் தான் ஒரு குழந்தைய அடித்து கொண்டுட்டேனேன்னு வருது. நான் ரொம்ப இதெல்லாம் கற்றுட்டோம்னா மனசு ரொம்ப சங்கடப்படும். வண்டி வரும்போது கரெக்டாக என் வீலில் அணில் மாட்டி செத்து போயிடுச்சு. எதுக்கு மெக்கானிக் ஷாப் அந்த ரோட்டில் இருக்கிறது. மகா துக்கம். இப்படி அணில் செத்து. என் பொறுப்பு இல்லை ஆக்சுவலி. அது நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம், கரெக்டாக அவர் இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு கரெக்டாக வண்டியில் மாட்டி செத்து போயிட்டார். ஓகே, ஏன் தம்பி இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுற? இதுவே இங்கே நிறைய சாவம் இப்படிலாம் லோக்கலாக அமைச்சு இல்லை. நீ ஏன் பண்ண? நீ போய் ஏற்றினியா? அது செத்துது. உன் வண்டியில் சாகணும்னு அவன் நம்ம ஊரில் தத்துவம் பேசுறதுக்கு இந்த விட மனசு கேட்கலன்னு வச்சுக்கோ. ஒரு வாரம் அந்த துக்கம் இருந்தது எனக்குள்ளர. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்டே தண்ணியை வாங்கி அது ஜலத்தை அப்படி அது மேலே தெளிச்சுட்டு போயிட்டேன். சரி, பித்ருக்காரியம். ஓகே, அதனால இவன் அந்த அடிச்சது கொண்டது தான் இவனுக்கு கஷ்டமாக இருந்ததுடைய அந்த சாபமும் அதெல்லாம் இருக்கு அவனுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படியே துக்கத்தோடு வந்தோடனே துக்கத்தோடு போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, பண்ணிட்டேல, அதுக்கு தான் சொல்கிறது பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறது. ஏற்கனவே நொந்து இதான் குழந்தை தப்பு பண்ணின்னு வச்சுக்கேன். தப்பு பண்ண என்னன்னு கேட்கணும். பலாருன்னு ஒரு அடியை எடுத்து கொடுத்து ஏன்டா அங்கே போனேன். அதனால நிறைய குழந்தை இப்போல்லாம் புத்திசாலி, சொல்லவே சொல்லாது. தனியாக போய் மாட்டின்னு பண்ணிக்கிட்ட மாட்டின்னா கூட ஒன்றும் இல்லை. எதுக்கு போன திட்டு வாங்குவானே, டபுள் இருக்கு. அந்த பண்ணி துறைச்சிச்சு, அது வேற பயம். அது போராதுன்னு சொல்லிட்டு இவாக்கிட்ட வேற திட்டு. அதனால் குழந்தைங்க ஸ்மார்ட்டாக பண்ணிடும். அதனால் என்ன சொல்ல வந்ததுன்னா, உறவுக்காரங்கிட்ட சொன்னால் உறவுக்காரங்க சொல்கிறது என்னன்னா அவங்க பாசத்தினால அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. பாசத்தினால திருப்பி திட்டுவான். புரியுதா? அதனால் என்ன செய்யணும், டீச்சர்கிட்ட போய் சொல்லணும். உனக்கு எங்கேயாவது டீச்சர் கிடச்சா அர்ஜுனனுக்கு மாதிரி அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னான், பேஷ் என்ன பேஷ் அடிச்சுட்டு வந்துட்டேன் பேஷா, தசரதா நல்ல காரியம் பண்ணாய். இவர் வசிஷ்டா, ஏன் சுவாமி ஒரு பையனை அனாமத்தை அடிச்சு போட்டேன், ஒரு அம்பு விட்டான் 3 பேர் செத்து போயிடுத்து, காலங்காலத்தில் சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒரே சந்தோஷமாக இருக்கீங்களா? நிஜமாக சந்தோஷமாக இருக்கார் வசிஷ்டா. அவங்களுடைய குல குரு அவர் வசிஷ்டா. தசரதா உனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது, இனி குழந்தை உண்டு கண்டிப்பா. ஓகே, சாபம் கிடையாதப்பா, வரம். நீ எப்படி எடுத்துக்கிற அதை பொறுத்து இருக்கிறது. ஒவ்வொரு சாபமும் வரம். அது எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துண்டா. இல்லைன்னா நமக்கு ரொம்ப சமத்து உண்டு, வரத்தே சாபமாக்கிடும். அதுக்கு ரொம்ப சமத்து. எனி ஃபெயிலியர் யுவர் சக்சஸ், எனி ஃபெயிலியர் சக்சஸ். இதுக்கு கர்மயோகி. புரியுதா? அதனால ஸோ எவ்ரி ஃபெயிலியர் ஆர் சக்சஸ். இவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது கர்மயோகிக்கு. ஓகே, ஏன்னா இவன் போகிற பாதை இருக்க சித்த சுத்தி ஞான யோகம், சித்த சுத்தி ஞான யோகம். சித்த சுத்திக்காக சித்த சுத்தி இல்லை, கோல் மோக்ஷம். ஓகே, நான் டெல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, டெல்லி ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் ட்ரெயினில் போய் ஆகணும். புரியுதா? ஓகே, டெல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ராமேஸ்வரம் ட்ரெயினில் ஏறிடக்கூடாது, ப்ராப்பர் ட்ரெயின் ஏறணும். ஓகே, ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூட், ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூட், கர்மயோகம். ஓகே, ஸோ அப்போ யுவர் கர்மயோகன்றது நாட் ஸ்பெஷல், நாட் ஸ்பெஷல். ஏற்கனவே நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய மனோபாவத்தை மாற்றணும், அதுக்கு பேர் கர்மயோகம். அப்போ கர்மம் செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. அது எப்படி வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். ஓகே, அந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டில் உனக்கு ரைட்ஸ் கிடையாது. கர்மத்தை எப்படி பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணினான், கல் உடைச்சிருந்தான், மே மாதம் சித்திரை மாதம், நல்ல அக்னி நட்சத்திரம், கொளுத்துற வெயிலில் கல்லை உடைச்சுன்னு இருக்கான். இவர் போய் இன்டர்வியூ பண்ணுறாரு. சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்கிட்ட ஒருத்தர் வந்தான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. நமக்கு நிறைய அனுபவம்லாம் இருக்குது, ஏராளமான அனுபவம் இருக்குது. ஓகே, நீங்கள் யோகா பண்ணுறேல, நீங்கள் என்ன திருப்பி நீங்கள் என்ன ஸ்பெஷல் யோகா? என்ன ஸ்பெஷல் யோகா? அர்த்தகடி சக்கராசன் இப்படி தான் திரும்புவான், இப்படியா திரும்புவான். பரம்பரையாக என்ன யோகா சொல்லி கொடுக்கலாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஸ்பெஷல் இல்லை. இதான் சார் ஸ்பெஷல். நீங்கள் இன்ட்ருக்கு அந்த அந்த சன் டிவியில் ஒருத்தர் கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார், உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார், பிச்சு பிச்சு கேட்பேன். பிச்சு பிச்சு கேட்டுட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டையும் ஒரு துணுக்கு போடுவாள். அது வந்து இன்னைக்கு டேட்டில் வரும்னு சொல்லிட்டான்னா இந்த அப்பா அம்மாவுக்கு இது போய் அது ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவான். ஹலோ, நான் இன்னைக்கு சன் டிவியில் வரேன் பாரு. ஒரு செகண்ட் தான் வருவான். இவன் சொன்ன போகும்போது திட்டுவான், பார்க்கலன்னு திட்டுவான். புரியுதா? சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவன் டிவி கரண்ட்டு போய்டும். பார்த்தியா? பார்த்தேன்டா. சின்ன என்ன பார்த்த சொல்லு, விட மாட்டான் அவன். எப்பயோ ஒரு அத்தி பூத்தா மாதிரி நான் சன் டிவியில் வந்திருக்கேன். புரியுதுதான்? அதனால இன்டர்வியூ யாரு கல் உடையிற ஆளுக்கு, அவன் முரட்டு பயிலாக இருந்தான். பார்த்தா தெரியல, கல் உடைச்சுன்னா என்ன பண்ணுறன்னு கேள்வி என்ன இருக்கிறத. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கல் எடுத்து தூக்கி அடிச்சு விடுவாங்க. கப் சிப்புன்னு போயிட்டான். இன்னொருத்த கல் உடைச்சுருந்தான். சார் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப குடும்பம் பெருசுப்பா, புள்ள குட்டியெல்லாம் நிறையா இருக்கிறது, இவன் கூலி பண்ணுறேன், கொஞ்சம் கூலி கிடச்சதுன்னா கஞ்சி ஊற்றுறதுக்காக இது கிடைக்கும் பைசா. இன்னொருத்தன் கல் உடைச்சுன்னு இருக்கும்போது குதிச்சு ஆடி பாடி ஆனந்தமாக ஜாய்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? கோயில் கட்டின்னு இருக்கேன் சார். எப்படி? கோயில் கட்டின்னு இருக்கேன் சார். கல் உடைச்சுன்னு இருக்கான், கோயில் கட்டின்னு இருக்கேன் சார். புரியுறதா? அப்போது ஒருத்தன் கடனேன்னு உடைக்கிறான், ஒருத்தன் வந்து கர்மியாக கடமையேன்னு உடைக்கிறான். ஓகே, பலனை எதிர்பார்த்து உடைக்கிறான், ஒருத்தன் யோகியாக உடைக்கிறான். புரியுறதா? அப்போ கர்மயோகன்றது என்ன? வேலை மாறல, ஆட்டிடியூட் சேஞ்ச். கல் உடைக்கிற கல் ஒரே கல் தான். ஓகே, அதில் வித்தியாசம் இல்லை, முன்ன பின்ன இல்லை. அது உடைக்கும் போது இருக்க மனோபாவம் இருக்க, அந்த மனோபாவம். ஓகே, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாரு? கர்மன் ஏவ அதிகார, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, பலன் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட். ஓகே, பலன் எப்படி வேணா வரும், அதை பற்றி நீ கவலையப்படாத. பலனை எதிர்பார்க்க உனக்கு கர்மத்தில் இருக்க ஸ்கில் குறைஞ்சு போயிடும். ஓகே, ஏன்னா அஜிடேஷன், இரிட்டேஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆல் மைண்டு ரெஸ்ட்லெஸ்னஸ். மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆச்சுன்னா ஏற்கனவே கர்மம் செய்யறதுல தகராறு, இது இருந்தால் அதை விட்டுருவோம். ஓகே, எல்லாம் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம். ஓகே, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போனாலே தரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த அம்மா ஓடி போய் ஒரு அடி விட்டான் அந்த அம்மாவை. விட்டுறி, என் குழந்தைய விட்டுறி. உன் குழந்தையா? அப்போ தான் பிடிச்சது, வேற ஒரு குழந்தைய கூட்டி இழுத்துட்டு வந்துட்டா இவ. இப்போ டபுள் ப்ராப்ளம். இப்போ இது போட்டோம், ஏன் அது ஒரே அந்த 11th ஹவரில் வருவோம் பார்த்துருக்கீங்க நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில். ஓகே, இந்த 11th ஹவர் நமக்கு 11th ஹவரில் தானே நமக்கு புறப்பட்ட பழக்கம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு அது வேறு இவர் சுவாமி வேறு இது சொட்டர்லாம் சொன்னார், இங்கே குளிர் கூட இல்லை, போட்டு அமுத்தி
இந்த பக்கம் அமுத்துவா, அந்த பக்கம் பேத்துக்கிட்டு வந்துடும். திருப்பி ஒரு கயிறெல்லாம் கட்டிண்டு சம்சாரம்னா அந்த பக்கம் பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் நீ ஓரத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்க்கணும். நீங்கள் எல்லா காட்சியும் இருக்கும். இது ரசிக்க தெரிஞ்சால் தான் தெரியும். எல்லா காட்சியும் இருக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனில். அப்போ நீ கர்மம், சாதாரண கர்மம் செய்யறதே ப்ராப்ளம்ப்பா. இந்த கர்மத்தை நீ வந்து எப்படி வேணா செய்யலாம், மாற்றி செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், நேர்த்தியா பண்ணலாம். கர்மத்தில் உனக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் பலனில் உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த கர்மம் செய்யறவாளுக்கு பேரு கர்த்தான்னு பேரு. அந்த பலனை அனுபவிக்கிறானே அதுக்கு பேரு போக்தான்னு பேரு. கர்த்தா போக்தா, கர்த்தா போக்தா. ஓகே, ஸோ டூயர் என்ஜாயர். ஓகே, நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னா ரிசல்ட்டில் தான் இருக்கும். இது குவைட் ஆப்போசிட்டாக இருக்குது நம்ம வாழ்க்கை. ஓகே, இப்படி பண்ணினா எஸ்எல்சி முடிச்சுட்டா அப்புறம் வந்து காலேஜ் முடிச்சுட்டா அப்புறம் இது அப்படி ஓடும் பாரு கற்பனை. வரத்துக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுக்கலேன், 50,000 வந்துடும். சரி, 50,000 வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இவன் கொடுப்பான், மீதி எப்படி வச்சுப்பான். இமேஜினேஷன் அந்த பலனில் இருக்கு பாரு. இந்த பாட்டில்லாம் சேகரித்து விற்கிற ஒருத்தர் இருந்தான். வந்து அந்த ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து கால் மாட்டில் இது வச்சுருந்தான். ஓகே, வச்சுருந்தா அதெல்லாம் ஒரு நீங்கள் இந்த பிரம்மச்சாரியாக வெளியில் சுற்றினா தான் தெரியும். ஓகே, இதெல்லாம் இப்படி படுத்துக்கிறது இருக்கு. எங்கேயாவது படுத்துனீங்கன்னா தெரியும். புரியுதா? யாராவது தூக்கிட்டு போடக்கூடாது. அதெல்லாம் ஒரு டச்சு. அப்படி டச் பண்ணிட்டு அவன் தூங்கிட்டான். தூங்கும்போது கனவு கண்டுட்டான் பகல்லையே. இதுக்கு பேர் பகல் கனவுன்னு பேர். இவன் வந்து பாட்டிலாம் விற்று ஒரு கோழி வாங்கினான். கோழி வாங்கினோடனே அதுக்கு குஞ்சு போட்டது. இந்த குஞ்சு வந்து 10 குஞ்சு ஆச்சு. அந்த 10 குஞ்சு வந்து 10 இது போச்சு, 100 ஆச்சு. அப்புறம் கோழி பண்ணை வச்சுட்டான். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணினான், முட்டையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அப்புறம் ஒய்ஃப் வந்தான். ஸோ கல்யாணம் பண்ணிட்டான். ஒய்ஃப் வந்து அன்றைக்கி இவன் வந்து பெரிய மல்டி மில்லியனர் ஆகிட்டான். ஓகே, இப்போ தடபடாலாக இருக்கான். காஃபி கேட்டான், இருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பார்த்து இருக்குன்னு சொன்ன பலரும் ஒரு 8 உதச்சணும். அந்த பாட்டிலாம் கிழிச்சு ரத்தம் இருக்கிற அந்த இது இருக்க பாட்டிலாம் பிஸ்னஸுக்கு அதுவும் போச்சு. கோவிந்தா கோவிந்தா. புரியுதுல? இமேஜினேஷன் பண்ணாத, பலனில் கற்பனை பண்ணாத, கடமையில் செய்யறதுல இருக்க டியூட்டி அதில் வந்து இமேஜினேஷன் பண்ண. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எப்படி இன்னும் டிசைன் பண்ணலாம், இன்னும் எப்படி பர்ஃபெக்ட் பண்ணலாம், அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, நமக்கு சாதாரணமாக பலனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, வரும்போதே நம்ம கேட்போம், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், இங்கே வந்தால் என்ன கிடைக்கும், இதை செய்தால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், இங்கே கர்மயோக கேம்புக்கு என்ன வந்தால் என்ன கிடைக்கும், என்ன கேட்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கின்ற புத்தி போகும், அது கிடைக்கும். நீ போக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் பண்ணாத. கர்த்தா உனக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படுது. உனக்கு என்ன ரைட்ஸோ அதை செய். ஏன்னா கதையா இருக்க. கர்மம் ஒருத்தன் செய்வான், பலன் ஒருத்தன் செய்வானா? என்ன இது? நான் செய்யறது எனக்கு வேண்டிய கர்மத்துக்கு வந்தாகணும் இல்லையா? நான் செய்த கர்மத்துக்கு பலன் கிடைச்சாகணும். விதை ஒன்று போட்டால் கூறு ஒன்று வருமா என்ன, தெனை ஒன்று வருமா என்ன? என்ன இப்போ அபத்தமாக சொல்றார் கிருஷ்ணர் இல்லையா? எதை விதைக்கிறோமோ அதுதானே வந்தாகணும். நான் என்ன கர்மம் பண்ணுறேன்னு ரிசல்ட் வந்தாகணுமே. ஏன் ரிசல்ட்டில் எதிர்பார்க்கக்கூடாது? இன்னும் இப்படி ஒரு லாஜிக்காக எல்லாமே சொல்கிறாரு. கரெக்டு இல்லையா? இப்போ யார் கரெக்டு? கிருஷ்ணர் கரெக்டா, நான் கரெக்டா? அப்போ இதில் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். அங்கே தான் சிஷ்யனாக இருந்தால் எனக்கு புரியல சுவாமியை சொல்லிடுங்கோ அப்படின்னு கேட்குறேன். புரியுறதா? என்ன இப்படி அபத்தமாக பேசுகிறேனே அப்படி கிருஷ்ணர்கிட்ட கேட்கல. அர்ஜுனன் இப்படி பார்க்குறான். இங்கே பாரு, இந்த கர்மம் இருக்க, அது பண்ணின பிறகு ரிசல்ட்டு 4 விதமான ரிசல்ட் வரும். 4 டைப்பில் வரும், 4 விதமாக வரும். 4ம் வராது,
4 விதமாக ஒவ்வொரு டயத்தில் வெவ்வேறு மாதிரி வரும். என்ன வரும்? எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரும். எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் வரும். எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கும். விபரீதமாக கிடைக்கும். இப்போ 9A பஸ்ஸு சேத்பட்டுக்கு போகிறது. புரியுதா? 9A பஸ்ஸு அந்த டி நகரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அந்த டிராஃபிக் இருக்க இப்போ அதை கிராஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. புரியுறதுல அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. நான் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுறேன், பஸ்ஸை எடுத்துட்டான். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணு, 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணு, அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டில். ஓகே, வெயிட். எதிர்பார்த்தது குறைவு. ஓகே, அப்புறம் நான் போன உடனே பஸ்ஸு கிடச்சிச்சுங்க. போன உடனே பஸ்ஸு கிடச்சி அதில் சீட்டு கிடச்சுன்னு வச்சுக்கோ, அடாடா வாழ்க்கையில் ஒரு மந்திரி பதவி கிடச்சா மாதிரி இருக்கும். பா உக்கார. அந்த பஸ்ஸில் பிடிக்கிற மந்திரியெல்லாம் தோற்று போனான். இது 2.5 சீட்டு வாங்கியிருக்கோம், 3 சீட்டு பஸ்ஸு. ஓகே, 2 அதெல்லாம் சீட்டு இல்லாமா? இன்னொருத்தருக்கு அட்ஜஸ்ட், இவாளுக்கு வேண்டிய 2 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த பெப்சி அம்மா மாதிரி, அப்போ கூட அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துருவோம். 5 பேர் சீட்டு அது. அப்போ புரியுதா? அதெல்லாம் ராக துவேஷா. புரியுதா? மற்றவளுக்கு கிடையாது துவேஷா. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்ததுன்னா அந்த சீட்டு 3 பேர் சீட்டு 5, 6 பேர் கூட உட்காரலாம். ரியலி மடி மேலே உட்கார வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம். எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்க முன்னாடி நகருவாங்க, பின்னாடி ஒரு ஆள் நிற்க வைப்பாங்க. ஓ, காசியில் ரிக்ஷா இருக்குது. அந்த ரிக்ஷாக்காரன் சொல்லுவான், நீ எவ்வளோ பேர் வேணால் ஏறிக்குங்க அப்படின்வான். சமத்து நான் மிதிச்சுன்னு போகிறேன் அப்படின்வான். தான் அந்த காசி ரிக்ஷாக்காரன் வண்டி ஓட்டுற மாதிரி எவனும் அந்த இந்த ரிக்ஷா இருக்க, அந்த ரிக்ஷாக்காரன் வேறு யாரும் ஓட்ட முடியாது. அவ்வளோ சமத்து அவனுக்கு இருக்கு. அதனால் எதிர்பார்த்தது கிடச்சுடுத்து, பஸ் கிடச்சுடுத்து, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்டு வந்திருக்கான், என்னடா இங்கே நிற்கிற நீ? இல்லைடா பஸ் விட்டுட்டு உட்கார, காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஆடாடா, எதிர்பார்த்த விட சுகமாகவும் சீக்கிரமாகவும் போகிறதுக்கு ஆனந்தமாக கிடச்சிடும். வண்டி பிடிக்கிறதுக்கு வேகமாக போகுது, ஆட்டோ டமான்னு ஒரு அடி அடித்தான். அதே ஆட்டோவில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. எதிர்பார்த்துக்கு விபரீதம். ஓகே, நீங்கள் சப்பாத்தி போட்டது கூட எல்லா நாளும் ஒரே மாதிரி வருது. என்னைக்கோ அத்திப்புத்தா மாதிரி வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஒரு நாள் நல்ல சப்பாத்தியாக வருது. நான் கேட்குறது, இன்னைக்கு நல்லா இருக்கிறத என்னெல்லாம் அது உள்ளற என்னெல்லாம் கலந்து வைங்க அப்படின்னு கேட்குறேன். ஏதோ இன்னைக்கு ஏதோ வந்துடுத்து. நீங்களே அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரே காரியம்தான், ஒரு டயத்தில் நல்லா வருது, இன்னொரு டயத்தில் இது ஒரு மாதிரியா போயிடுறது. புரியுதா? அதனால அப்படி தான் போகும். இதுதான் பலனுடைய விசேஷம். ஏன்னா அந்த பலன் உன்னுடைய திறமையிலே இருக்கிறது, என்வரன்மெண்ட் இருக்கிறது. இப்போ அல்ப தயிர் பண்ணுறது இருக்க, அந்த ஒரு தயிர் ஆகிறதுக்கு so many ஃபேக்டர்ஸ் தேவைப்படுறது. என்வரன்மெண்ட் தேவைப்படுறது. நீ அந்த அழுக்கு இல்லாத பாத்திரமாக இருக்கணும், அந்த சூடு பதமாக இருக்கணும், அதுக்கு ஊற்றுற மோர் இருக்க அது சரியான விதத்தில் இருக்கணும், சரியான மோர் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த தயிர் ஆயிருக்கான்னு இப்படி ஆட்டி பார்த்துட்டே இருக்கப்படாது. எத்தனை ஒரு அல்ப தயிர் வரத்துக்கு எத்தனை ப்ராசஸ். அதனால பலன்றது உன் கையில் இல்லை. ஓகே, அதனால தான் சில சமயம் புளிக்கிறது, சில சமயம் ஃபார் பெட்டர். ஓகே, இதெல்லாம் அதனால் பலனில் அக்கறை காட்டாதே அர்ஜுனா. உன்னுடைய முயற்சி இருக்க, இன்னும் வேணால் திருப்பி பண்ணிக்கோ. சப்போஸ் நீ தோத்துட்டுன்னு வச்சுக்கோ. அப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன பண்ணினா 40 வருஷம் தோற்று போயிட்டான். 40 வருஷம். நமக்கு 4 தோல்வி வந்துன்னா உடனே திருநெல்வேலிக்கு அந்த இது இருக்குது, நவ திருப்பதி, அங்கே ஒரு டூர் அடிச்சுடுவோம். இந்த பக்கம் திருப்பதி பக்கத்தில் ஒன்று இருக்குது, காலாஸ்தி, அங்கே ஒரு 6 வாரம் போயிட்டு வருவோம். இந்த பக்கம் மாங்காடில் ஒரு 6 வாரம் படையெடுப்போம். புரியுதா? தோல்வி மேலே தோல்வி வந்துன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு 10-20 தோல்வி வந்துன்னு வச்சுக்கோ. அந்த ஜீவியோ இருக்கானே, ஜீவி சூசைடே பண்ணிட்டான். அவன் கையில் இவ்வளோ கோடிக்கணக்கில் புரண்டது.
தாங்க முடியாமல் செத்து போயிட்டான். புரியுதா? செத்து போயிட்டு இந்த உடம்பை விட்டுட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறான். அடுத்த ப்ராப்ளம் கரப்பாம்பூச்சி தான். இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டேன்னா புரியுதுதான், அது இன்னும் டேமேஜாக போயிடும். ஓகே, அந்த கஷ்டத்தை தாங்கக்கிறதுக்கு வேண்டிய பக்குவம் வர்றது கர்மயோகத்தினுடைய பலன். புரியுதா? 40 வருஷம் தோத்து அப்ரஹாம் லிங்கன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆனார். ஓகே, நீங்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு 40 வருஷம் தோக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். உன் தோல்வி என்ன தோல்வி? எத்தனை தடவை தோற்றுருக்க நீ? தோல்வியில் கூட நீ நீ வந்து ஒரு மார்க் வாங்கலையே, நீ கிரேடு வரலையே, அதுவும் அரைகுறையாக தானே இருக்கிறது. விஸ்வாமித்ரா வசிஷ்டா கிட்ட சொன்ன, சுவாமி நான் தோற்று விட்டேன் அப்படின்னா. வசிஷ்டா சொன்னார், நீ ஜெயிச்சுட்ட, நீ பிராமணன் ஆயிட்ட அப்படின்னு. புரியுதுதான்? யுவர் அக்செப்ட், யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு, கர்மண்ய அதிகாரன்றது உபதேசம் இல்லை, நாட்டு உபதேசம், யதார்த்தம். நெருப்பு சுடும், தொட்டால் சுடும், இது அட்வைஸ் கிடையாது, இது யதார்த்தம். ஓகே, ட்ரூத். அதனால கிருஷ்ணர் சொல்றது ட்ரூத், யதார்த்தம். உனக்கு இங்கே அட்வைஸ் கிடையாது. இது கர்மண்ய அதிகாரன்றது இது தான் ஃபேக்ட். நீ இதை மாற்றி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற, அப்பப்போ உத வாங்கிக்கிற. ஓகே, அதனால் பகவான் இங்கே சொல்கிறது கூடாது. கர்ம ஹேத்துகு ந கர்ம பல ஹேத்துகு. ஓகே, கர்மம் செய்யறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, கர்மத்தினுடைய பலனில் உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்றார். அப்போது நீ செயலை செய்பவன் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பலனை சம புத்தியோடு ஏற்றுக்கொள். அந்த பலன் எப்படி வருதோ அந்த பலன் கர்மத்தை மாற்ற முடியாது. ஓகே, கர்மத்தை எப்படி செய்யணுமோ அப்படி தான் பண்ணணும். ஓகே, கர்மம் ஈவனாக இருக்காது, சமமாக இருக்காது. ஒவ்வொருத்தருடைய கர்மம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் சமம் இருக்காது. சரி, அதோட ரிசல்ட்டு சமமாக இருக்காது. இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம், நமக்கே ஒரே காரியத்தை பல தடவை செஞ்சால் பல ரிசல்ட் வரும், அதுலேயும் சமமாக இருக்காது. இப்போ எங்கே தான் சமத்துவம் வருது? புத்தியில் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையில் சமத்துவம். ஓகே, அதனால் இங்கே வந்து இடியாட்தனமாக சொல்ல, இப்போ சில் வெதர் இருக்கு, சில் வெதர் வந்து சில்லுன்னு தான் கொடுக்கும், சூடு வந்து சூடு தான் கொடுக்கும். ஆனால் நீ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணுற பாரு, இது கர்ச்சிப்பு, அதில் என்ன காற்று வரும்? அஜிடேஷன் மைண்ட், நான் அக்செப்டன்ஸ் மைண்ட், இண்டிகேஷன். புரியுதுல? இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம ஊரில் கரண்ட் வரும், கரண்ட் போகும். உனக்கு சமத்துவத்தை புத்தி கொண்டு வரத்துக்காக கவர்மெண்ட்டே செய்கிற ஏற்பாடு இது. கரண்ட் போயிடுச்சா? ஓகே, பால் பொங்கி கீழே ஸ்டவ்ல எல்லாம் அணைச்சுடுச்சு வச்சுக்க, நம்ம ஆற்றுல பால் பொங்கி எடுத்தோ, அங்கேயும் கொதிக்கிறது, இங்கேயும் கொதிப்பா, பால் கொதிட்டியா கொட்டிட்டியா, என்ன என்ன கொதிக்கிற? 2 கொதிப்பு எதுக்கு? ஒரு கொதி பொறுமை. புதுசாக கல்யாணமாகி போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருங்க, புரியுறதா? எங்கள் சுவாமி இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, பால் போங்கண்ணா போங்கட்டும், அடிச்சு கட்டையில் அடிச்சு விடுவான். அதனால் மைண்டில் கொதிப்பு அடங்கணும். அதுக்கப்புறம் உனக்கு அதிகாரம் வரும் அந்த வீட்டில். ஓகே, எப்பயுமே மாமியார் ரோல் இருக்காது. மாமியார் ஒரு நாள் கீழே வந்துடுவா, நீ ஓவர்டேக் பண்ணி அங்கே போயிடுவேன். அந்த இடத்துல வந்து கொதிப்புலாம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். அப்படி சொல்கிறேன், புரிஞ்சுதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, லாபா லாபோ ஜயா ஜயோ சமேகிருத்வா சுகதுக்கே. இதில் சமத்துவ புத்தி, நிர்துவந்துவ பவ. நான் செயலுக்கு மட்டுமே அதிகாரி, பலனுக்கு நான் அதிகாரி இல்லை. இது வந்து யதார்த்தம்பா. இது சிந்திச்சா புரியும். இது சிந்திக்கிறவர்களுக்கெல்லாம் அவங்க திருப்பி முயற்சி பண்ணி சரி பண்ணிப்பாங்க. அப்ரஹாம் லிங்கன்லாம் முயற்சி பண்ணி சரி பண்ணின்றவர்கள், அவர்களாம் யதார்த்தவாதி. அப்ரஹாம் லிங்கனோ தாமஸ் ஆல்வா எடிசனோ கர்மயோகி கிடையாது, யதார்த்தவாதி, மெட்டீரியல் பர்சன்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன செய்யணும்? இங்கே ஈஸ்வரனை கொண்டு வந்தால ஒழிய நீங்கள் கர்மயோகி ஆக முடியாது. பகவான் அங்கே இருக்கணும். ஏன் பகவான் இருக்கணும்? அந்த பகவானுடைய தத்துவத்தில் அறிவில் புரிஞ்சுண்டு சமத்துவம் வரணும். அதுதான் உன்னை வந்து சித்த சுத்தி உண்டாகும், சமத்துவத்தை உண்டாகும். இப்படி
நாம் செய்யறதான். இந்த ஜகத் இருக்க, இந்த ஹோல் ஜகத்து அதை உருவாக்குனவர் யாருன்னா ஈஸ்வரன். ஓகே, ஸோ இந்த ஈஸ்வரன் தான் ஜகத் காரணம். அவர் எப்படிப்பட்டவர்? ஜகத் காரணம். இந்த யூனிவர்ஸுக்கு ஜகத்துக்கு காரணம் பகவான் ஈஸ்வரர். அவர் எப்படி காஸ்ட் அவர் தான். அவர் எப்படிப்பட்ட காஸ்ட்டு? இன்டலெக்ட் காஸ்டா அண்ட் மெட்டீரியல் காஸ்டானா? அவர் போத் மெட்டீரியல் அண்ட் இன்டலெக்ட். அவர் தான் படைச்சார். படைக்கப்பட்ட வஸ்துலாம் அவருடைய தான். ஓகே, சப்போஸ் அவர் ஒரு இடத்துல இருந்து பரலோகத்தில் இருந்து மெட்டீரியலாக அனுப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இருக்கிற இடம் எப்போ படைச்சது? உதர்க்கமாக கேட்காதே, சாமி கண்ணை குத்திடும். நான் கேள்வி கேளு. ஓகே, பகவான் எல்லாத்தையுமே அவராக இருந்து அவராகவே இருக்கிறது. அதனால தான் கடவுள் அழகான பேர் தமிழில். கடந்தும் இருப்பவர், உள்ளும் இருக்கிறவர் கடவுள். ஓகே, நான் உள்ள இருக்கேன், நீ வெளியில இருக்க. எதை வச்சு சொல்றோம்? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை வச்சு சொல்றோம்? உள்ள வெளியே. ஒரு சுவரை கட்டிட்டா அதில் நானும் நீன்னு சொல்லிட்டு இருக்கேன், உள்ள வெளியேன்னு. சுவரை இடிச்சுடும், உள்ளே கிடையாது வெளியிலையும் கிடையாது, ஸ்பேஸில் தான் இருக்கும் ஆல் த டைம். ஓகே, அதனால ஸோ இந்த ஈஸ்வரா எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிமித்த காரணம் உபாதான காரணம். டெக்னிக்கலாக சொல்கிறேன், இன்டலெக்ட் காஸ்ட் ஆர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட். தான். அப்போ நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரனை தவிர வேறு எதில்லை. அப்போ எந்த காரியம்லாம் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் யாரோடது? ஈஸ்வரனுடையது. ஓகே, அது மாத்திரம் இல்லை, அவர் சர்வசக்திமான். ஓகே, நான் அல்பசக்தி. அவர் சர்வஜன். ஒரு இலையில இருக்க எத்தனை பச்சை இருக்கு பாருங்க, கலர்ஸ். ஓகே, எத்தனை கிரீன் கலர்ஸ் போய் பாருங்க, அதில் பார்க்கணும். ஒரு இலை எடுத்தீங்கன்னா அந்த செடியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரீனில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிரீன்ஸ் இருக்கு. புரியுதா? இங்கே நம்ம 200 பேர் இருக்கோம். 200 பேரோட மூக்கு டிஃப்ரெண்ட். 200 மூக்கு. ஒன்று அமுத்திடுவார், இப்படி பண்ணிடுவார், இப்படியோ ஏதோ பண்ணிடுவார். 650 கோடி மூக்கு ரெடி பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளோ கிரேட்டாக இருக்கு. புரியுறதுல? அவர் சர்வஜ்ஞா. ஓகே, நமக்கு அல்பஜ்ஞா. இருக்கிற கணக்கே மேத்ஸ் திருப்பி திருப்பி போட்டால் தான் வரும். அதுவே மேத்ஸ் எக்ஸாம் டயத்தில் மாத்திரம் மறந்து போயிடும். நம்ம நிலைமை அது வரைக்கும் தரோவா பண்ணிட்டு போவா பாரு பேப்பரில். அதுவும் இப்போ இந்த சமத்துவ புத்தி வந்துடுத்துனா எக்ஸாமினேஷன் நல்லா எழுதலாம். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தப்பாயிடும். தப்பாயிடும், படிக்காத கொஸ்டின் வந்துடும். அவ்வளோதான், போச்சு, இன்னைக்கு அவுட். இது ஒரு 10 நிமிஷம் போயிடும். இந்த டென்ஷனால செகண்ட் கொஸ்டின் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும், படித்த கொஸ்டின். 4வது கொஸ்டினில் எழுதும்போது டைம் பெல் அடிச்சுடுவான். ஒரே பரவாயில்ல, அங்கேயும் தகராறு. வீட்டில் அம்மா தாங்காது, எல்லாம் தகராறு. ஏன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இவர் மூட் அவுட் ஆகிடுச்சு. புரியுதா? ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லையா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடகடன்னு எழுது. புரியுதா? மூட் அவுட் ஆகக்கூடாது. புரியுதா? எவ்ரிதிங் எவ்வளோ வருதோ ஓகே. ஆனால் சுவாமி நான் கை தொட்டு படித்தது மாத்திரம் வரணும், நெவர். புரியுதா? ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ணிட்டு போவான். புரியுதா? ஓகே, அதுக்கப்புறம் கூட நீ நல்லா எழுதின பிறகு கூட மார்க் வர்றது நாட் ஷுவர். புரியுதா? நீ எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு இருக்கும். அது இன்டர்நேஷ்னல் தகராறு. மேலே சிவ குடும்பத்திலே தகராறு. புரியுதா? ஓகே, அதனால் உன் குடும்பத்தில் என்ன, எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது இந்த தகராறு. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாலும் அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதே, தெரியுமா உங்களுக்கு, சண்டை போகிறதுக்கு. அதனால் அதில் உன் பேப்பர் வரும்போது அங்கே ஸ்ட்ராங்காக திட்டும்போது இங்கே குறையும். ஏதாவது நடக்கும், என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் நடக்கும். சில சமயம் மார்க் கூட்டி போடும்போது தகராறு பண்ணிவிடுவோம். அதனால தான் 100 ரூபா கட்டினா பேப்பர் வரும்போது மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறது. இந்த கூட்டத்தில் விட்டுருவோம். ஏதோ நம்ம அதுதான் சொல்கிறது, என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் நடக்கும். எழுதுகிற வரைக்கும் உனக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எழுதி முடிச்சுட்டியோ ஒரு ப்ரேயர் பண்ணவும் தேவையில்லை, சும்மா என்ன மார்க் வருதோ ஏற்றுக்கும். ஓகே, மார்ச் விட்டால் அக்டோபர், அக்டோபர் விட்டால் மார்ச், மார்ச் அக்டோபர், மார்ச் அக்டோபர், மார்ச். ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம திறமை இருக்கணும்.
ஓகே 20 times I am SSLC exam. Never. Everything, anything happy. புரியுதா? Don't worry. மற்றவங்க கஷ்டப்படுற அவளுக்கு புரிய மாட்டுறது, நான் என்ன செய்ய மாட்டேறது? Don't worry. அதனால சக்ஸஸ் வரட்டும் ஃபெயில் வரட்டும், டோன்ட் வரி. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய். வெரி இம்பார்ட்டன்ட். பிஃபோர் எக்ஸாமினேஷன் என்ன செய்யணுமோ அதில் வந்து ஏமாற்றப்படாது. ஏன் ஏமாற்றப்படாது? அங்கே தான் இங்கே ஈஸ்வரன் ஹெல்ப் பண்ணுறான். புரியுதா? அப்போது இந்த ஹோல் விஷயத்தை நான் வந்து பலனை எதிர்பார்க்காம எவனாவது செய்வானா? ஒரு இடியாட் கூட பண்ண மாட்டான். ஓகே, ஒரு இடியாட் கூட. இப்போ நான் இப்போ வந்து கிருஷ்ணர் வச்சுக்கோங்க, கிருஷ்ணரே உபதேசம் பண்ணார். ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் உபதேசம் பண்ணுவார் அர்ஜுனனுக்கு. சும்மா வாய்க்கு வந்து சொல்ல மாட்டார். ஓகே, அவருக்கும் ராகத்வேஷம் உண்டு. புரியுதா? ஏன் அவருக்கு வந்து ப்ளூ கலரை போட்டுக்கிறது? பீத்தாம்பரத்தரி எப்பயுமே பீத்தாம்பரம், அவருக்கு பிடிச்ச கலர் மஞ்சள் கலர். ஓகே, ஒரு வீணை வச்சு வாசிக்கிறது அவர் இல்லையா? அந்த மோர் சிங் இருக்குது, அதை வச்சு வாசிக்கிறது. அவருக்கு ராகத்வேஷம் இருக்குது. புல்லாங்குழல் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. புரியுது? ராகத்வேஷம் கடவுளுக்கு உண்டு, சாதுக்கு உண்டு, சன்னியாசிக்கு உண்டு. நோ ப்ராப்ளம். என்ன அது ஒரே குழப்பறையில் திருப்பி நீ பிடிச்சதுக்கலாம். அது கண்டிஷன் ஆகப்படாது, பைண்டிங் ஆகப்படாது. பைண்டிங் ராகத்வேஷம், அதாவது ராகத்வேஷம் உன் வசத்தில் இருக்கணும், அது வசத்தில் நீ இருக்கப்படாது. அது கர்மயோகம். புரியுறதா? அதனால முட்டாள்தனமா சொல்ல. ஏன்னா கர்மம் பண்றதே ராகத்வேஷத்தினுடைய உந்துதல் தான். புரியுறதா? அந்த ராகத்வேஷ விருப்பு வெறுப்பு உன் வசத்தில் இருக்கணும், அது வசத்தில் நீ மாட்டிக்கப்படாது. அதனால கர்மண்யேவ அதிகார அப்படி சொல்றோம். அதனால நான் பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் நாட் ராங், இந்த பைண்டிங் எக்ஸ்பெக்டேஷன், கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன். இப்படி வாங்கணும், இந்த கண்டிஷன் தான் ப்ராப்ளம். ஓகே, அந்த கண்டிஷன் போடாதே, அதில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ கர்மயோகன்றது கண்டிஷன் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, வந்துட்டுனா ஓகே, வரலனாலும் ஓகே, நெக்ஸ்ட் டைம் செய்வேன், என்னுடைய திருப்பி என்னுடைய முயற்சி இன்னும் அதிகமாக கூட்டுவேன். அதுதான். ஏன்னா எவ்ரிதிங் நியதி. சூரியன் எழறது. இப்போ வந்து கரெக்டாக புரட்டாசிக்கு மழை பெய்யுது இல்லையா? அதாவது காலத்தில் அது பண்ணுறது. ஏன்னா அது ஈஸ்வர நியதி. ஈஸ்வர நியதி. இந்த ஹோல் மில்கி வே ஒரே டயத்தில் ஒரு மாதிரி ஒர்க் சுற்றின்னு இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? சில சமயம் தூங்கி போயிடுவான், அவுட்டு, ஃபுல் பஸ்மம், பிரளயமே வந்துடும். நம்மக்கிட்ட டோட்டல் கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஹோல் பிரளயம் வந்துடும், இம்மிடியட்டாக பிரளயம் வந்துடும். ஃபர்கட்டன் சார், அதான் அமுத்துறதுக்கு பதிலாக ஒன்று கிடக்கணும். அதனால ஈஸ்வர நியத்தின் பேர். ஈஸ்வர நியத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த பலன் இருக்க அது ஈஸ்வர நியதி. ஈஸ்வர நியதி பலன். அதனால அது மாத்திரல, இந்த இந்த கர்த்தாவுக்கு ஒர்க் பண்றதுக்கு பண்ணலாம். இந்த போக்தால வரக்கூடிய பலன் இருக்க மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸு, மற்றவங்களுடைய பெனிஃபிட்ஸு, சக்சஸ்ஸு, டிஃபீட்டு, சுக துக்கம், இதெல்லாம் அனுபவிக்கிற போக்தா இதை நியூட்ரு பண்ணிட்டோம்னா, சமத்துவம் கொண்டு வந்துட்டுனா யுவர் மைண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட். ஓகே, அப்போ இந்த கர்த்தா இன்னும் மோர் ஒர்க், இன்னும் மோர் ஒர்க். புரியுதா? எவ்வளோ மைண்டு குவைட் ஆகிறதோ, எஸ்பெஷலி கிரைசிஸ் வரும்போது யுவர் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு சாதாரண காலத்தில் கரெக்டாக தெரியும் ரைட்டு ராங்கு. ஓகே, கிரைசிஸ் வரும்போது விட்டுருவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, கிரைசிஸ் மோர் யுவர் குவைட் மைண்ட் நீட். அந்த மோர் மைண்ட் குவைட் மைண்ட் கொண்டு வரதுக்கு இந்த சமத்துவம் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால் இங்கே சொல்கிறாரு செகண்ட் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய ரூட் கொண்டு போகிறார். சமத்துவம் யோக உச்சதே. சமத்துவம் யோக உச்சதே. எது கர்மயோகம்? சமத்துவ புத்தி தான் கர்மயோகம். ஓகே, எப்படி சமத்துவ யோகம் கொண்டு வர்றது? ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.